இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாட்டிஃபிஷ் ப்ரீடிங் செட்டப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தேவகோட்டையில் ஜீவா அக்வாரியம் அதான் நம்ம கடை. நீங்கள் கடை லொக்கேஷன் வேணும்னா கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா ஜீவா அக்வாரியம் தேவகோட்டைன்னு அடித்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வரும். அதை பார்த்து யாருக்கும் எதுவும் ஃபிஷ் வேணும்னா வந்து அங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ட்ரப்பை வந்து இதை ஃபஸ்ட்டு கழுவிட்டு இதில் ப்ரீடிங் செட்டப் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரப்பை கழுவிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா ட்ரப்பை வந்து நல்லாவே கழுவியாச்சு. ஓரளவு நல்லா கழுவிட்டோம். இன்னும் அங்கங்கே பாசம் இருக்கும், அது இருக்கிறது நல்லது தான். பிளாட்டிப்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெம்பரேச்சர் காண்டி விட்டாச்சு. டெம்பரேச்சர் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 பேர் தான் இருக்குது. 2 நம்ம கடையில் இருந்துச்சு, ஒரு நிறைய இருந்துச்சு நம்ம கடையில். இப்போதைக்கு வந்து ஒரு 2 பேர் மட்டும் எடுத்து வந்திருக்கு. முன்ன பின்ன இதை வளர்த்ததும் கிடையாது. சரி, ஒரு ஆசை, பார்க்க ரெட்டாக இருக்குது, கொஞ்சம் அழகாக இருக்குது, ஒரு குட்டி எடுத்து பார்ப்போம். இந்த மீன் மாதிரி தான் நம்ம குட்டியை பார்த்ததில்லை பிறந்து. நம்ம வீட்டில் இந்த மாதிரி போட்டு குட்டி பார்த்ததில்லை, மற்றபடி யூடியூப்பில் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். வந்து தண்ணி வந்து ஓரளவு டெம்பரேச்சர் விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு விட்டு. இந்த தண்ணி நெம்புங்களே ஓரளவு விட்டாச்சு. இதை நம்ம வந்து எதில் போட போகிறோம்னா ப்ரீடிங் நெட்டுன்னு ஒன்று நெட் இருக்குது, அதில் வச்சு போடலாம் பார்க்குறேன். ஆனால் நம்ம எப்போவுமே ஃபாக்ஸியில் வச்சு தான் எடுப்போம். ஃபாக்ஸியில் நிறையா போட்டுட்டு அது மூலிமா குட்டி எடுக்கிறது. இப்போ சரி, ஃபஸ்ட்டு வாட்டி எடுக்கணும், குட்டியை கன்ஃபார்மாக பார்த்துடணும். இதில் ஃபாக்ஸில் போட்டோம்னா இப்போ ஃபாக்ஸிலும் கம்மியாக இருக்குது. அதனால் சில குட்டியை போட்டு தின்றும். நிறைய இருந்துச்சுன்னா குட்டி போய் ஒளிஞ்சுக்கணும் ஃபாக்ஸில். இப்போதைக்கு ஒளிய முடியாது அதில். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரீடிங் நெட்டில் தான் போட போகிறோம். ப்ரீடிங் நெட் வச்சுருக்கேன். இந்த தண்ணியை மட்டும் அமர்த்திட்டு வந்துடுவோம். இது வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போதைக்கு ப்ரீடிங் நெட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் விட போகிறோம். ஆனால் அந்த ப்ரீடிங் நெட்டோட ஓட்டை வந்து கப்பிக்கு உள்ளதுண்ணே. இது கப்பிக்கு உள்ளதுதான். மற்ற மீனுக்கு விடலாம். ஆனால் அந்த மீன் கொஞ்சம் சின்னதுனால இது மூலியமாக குட்டி வந்து வெளியே வருமா, அதிகபட்சம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா குட்டி ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா வந்துடும். கொஞ்சம் மாடி சைஸுக்கு இருந்துச்சுன்னா வர வாய்ப்பு இல்லை. இது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆயிடுச்சு. ப்ரீட் ஆகி குட்டி வச்சிருக்கு. அதனால தான் இதை எடுத்து வந்தது. நமக்கு வந்து குட்டியை பார்க்கணும், அது அவ்வளோதான். இன்னொன்று, இந்த மீனோட சைஸு பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸு 2.5 இன்ச்சு தான் வரும். 2.5 இன்ச்சுனா இந்த இவ்வளோ தான் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாலியே வளர்த்து உங்களுக்கு போர் அடிச்சு போச்சுன்னா இந்த மாதிரி மீன் வந்து நீங்கள் வளர்க்கலாம். பார்க்க ஒரு ரெட்டாக இருக்கும். இது மாலி வகை மாதிரி தான். ஆண் பெண்ணு எல்லாமே மாலி மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாலியை காட்டிலும் கொஞ்சம் குட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடும். மாலி வந்து 30 போடுன்னா இது வந்து ஒரு 50 அந்த மாதிரி போடலாம். அப்புறம் 30லேருந்து 50 வரையும் போடும். இப்போ இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சின்னதில் ரொம்பவும் பெருசு, நடுத்தர சைஸு. இது பார்த்திங்கன்னா ஒரு 20 குட்டி போடும் நம்பிக்கை இருக்குது. சரி, நம்ம திறந்து விட்டுருவோம். இல்லைங்க, பார்த்தீங்கன்னா திறந்து விட்டாச்சு. இப்போ தான் எங்கிட்ட தெரியுதுங்க. இப்போ உங்களுக்கு ஃபீமேலை மட்டும் பிடிச்சி காட்டுறேன். இன்னொன்று, இந்த மீன் வந்து கொஞ்சம் சாஃப்டான மீன் தான். இது மாதிரி மாலி மாதிரி கொஞ்சம் கோவமான அங்கிட்டு துரத்திக்கிட்டு அந்த மாதிரி தெரியாது, அது பாட்டு தெரியுங்க. ஆனால் அந்த மீன் சின்ன சைஸ்லேயே ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, இது மாலி மாதிரி தான். ஒரு இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 3 வருஷம் தான் இருக்கும். இல்லைங்க, இந்த குட்டி வச்சிருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது பெண்ணு வந்து 2 இருக்குது, 2 ஆண் இருக்குது. ஏற்கனவே ப்ரீட் ஆயிடுச்சு. இன்னொன்று, இது ப்ரீட் ஆகி 28 நாள் கழிச்சு தான் குட்டியை போடும். மாலி மாதிரி கிடையாது. விட்டுட்டோம். சும்மா சிம்பிளாக தான் பண்ணியிருக்கு. ஃபாக்ஸில்லாம் நிறையா போட்டு விடலாம். ஃபாக்ஸில் போட்டு வெறும் என்கிட்ட வந்து ப்ரீடிங் நெட் இருக்கிறனால இதில் போட்டிருக்கேன். உங்களோட ஃபாக்ஸில் நிறையா இருக்குது, ப்ரீடிங் நெட் இல்லைன்னா ஃபாக்ஸில் போட்டிங்கன்னா நல்லது. ஃபாக்ஸில் போய் ஒளிஞ்சிக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு வெளியே வந்து வருமானே தெரில. நம்மகிட்ட வந்து கொஞ்சோண்டு ஃபாக்ஸில் இருக்குது. அதை மட்டும் இப்போதைக்கு சும்மா இந்த இடத்துல இது மாதிரி இங்கிட்டு போட்டு விட்ருவோம் சுற்றி. குட்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் அதுக்கு டெம்பரேச்சருக்கு இதாக இருக்கும். இன்னொன்று ஃபாக்ஸில் போட்டால் நல்லது. இது குட்டி போட இன்னும் பார்த்தீங்கன்னா எப்படியும் இப்போ தான் இதாக இருக்குது. இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகும் வச்சுக்கோங்களேன். 10-15 நாள் குட்டி போட்டுச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். குட்டியை பார்த்துட்டேன் அப்படின்னா.
ஏன்னா இது வந்து நம்ம யாருமே அந்தளவுக்கு ப்ரீடு பண்ணதில்லை. இன்னொன்று அந்தளவுக்கு எல்லாருமே வாங்க மாட்டோம். ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். இன்னும் மாலையை காட்டும் கொஞ்சம் ரேட்டு கூட. ஆனால் அந்தளவுக்கு யாருமே வளர்க்குறது இல்லை இதை. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ட் டேங்கில் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி மீன் பிளாட்டியில் நிறையா இருக்குது. விக்கி மவுஸ் பிளாட்டி, அப்புறம் ரெயின்போ பிளாட்டி, நிறைய சொல்லுவாள். ஒரு 4-5 பிளாட்டி இருக்குது வகையில். இது வந்து ரெட் பிளாட்டி. பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப பயந்துச்சுன்னு நினைக்கிறேன். பயந்து ஒரு மாதிரி அங்கே மூலையே நிற்கி. இதுன்னு கொஞ்சம் பரவாயில்ல, அங்கே தெரியுது. இந்த அதுவும் அப்படி தான் இருக்குது, இதுவும் அப்படி தான். இப்போ நம்ம இப்போதைக்கு செட் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போட்டோன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்கு என்ன புட்டுனா சும்மா நார்மல் புட்டு தான். நம்ம இது வச்சுருக்கோம் கப்பி புட்டு, அதான் போட போகிறோம் இப்போதைக்கு. யாரும் இந்த மீன் வேணும் அப்படின்னா நம்ம கடையில் வந்து வாங்கிக்கலாம். இல்லைனா உங்கள் இதில் தேவகோட்டில் இருந்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து வாங்கிக்கோங்க. இந்த மீன் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது பிளாட்டி. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் guys.